அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுட்டாதீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு நாள், அதாவது என்ன கேட்டாலும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் நாளைக்கு அதிகாலையில் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அது கூடவே ஏகாதசியும் இருக்குது. பெருமாளுக்கே உரிய அற்புதமான திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த கேட்டதை கொடுக்கக்கூடிய அபிஜித் நல்ல நேரமும் அதிகாலையில் வருது. இத்தனை சிறப்பு அம்சங்கள் பொருந்திய இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். பெருமாள் அப்படின்னாலே பணத்திற்கும் செல்வத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாள். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம், பணவரவு, அந்தஸ்து இவை அனைத்தும் நம்மை தேடி வர்றதுக்கு இந்த ஒரு வார்த்தையை, மந்திர வார்த்தையை இந்த இலையில எழுதி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டதை அப்படியே கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அந்த மந்திர வார்த்தை, எந்த நேரத்தில் அதை எழுதி நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான நாள், பெருமாளை வழிபடக்கூடிய நாளாகவும் இருக்குது. பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் ஏகாதசி, அந்த நாளே அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு வருது. மொத்தத்தில் 27 நட்சத்திரம், அதில் 28வது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த அளவுக்கு அற்புதமான பவர்ஃபுல்லான நட்சத்திரம். அதனால தான் இந்த நட்சத்திரத்தை நிறைய பேர் தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான், அதாவது மகாவிஷ்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நட்சத்திரத்தை அவருடைய மயில் இறகில மறைச்சி வைக்கப்பட்டதாக ஐதீகம். இந்த நட்சத்திரம் தான் நாளைக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வருது. இந்த நட்சத்திரம் வர நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில் மிகவும் தேவையாக கருதப்படுறது பண தேவைகள் தான். நிறைய பேர் பணத்தால் கஷ்டப்படுறாங்க. அந்த பணம் அபரிவிதமாக நம்மளை தேடி வரணும், கேட்ட பணம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த ஒரு இலையில எழுதி வைங்க. சப்போஸ் உங்ககிட்ட பிரியாணி இலை இருந்ததுன்னா அந்த இலையிலையும் எழுதலாம், வெற்றிலை இருந்தால் அதுலேயும் எழுதலாம். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் அரச இலை இல்லைன்னா பூவரச இலை இது கிடைச்சாலும் எழுதலாம். இதுவும் இல்லாத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் எழுதலாம். எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இந்த ஒரு அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் 4:15 4:39 மணி வரைக்கும் இருக்குது இந்த நட்சத்திரம். நீங்கள் குளிக்கணும்னுலாம் அவசியம் கிடையாதுங்க. சுத்தமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல தூங்கி எழுந்திருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் மனதார உங்கள் குலதெய்வத்திடமும் பிரபஞ்சத்திடமும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பெருமாளிடமும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன இலை இருக்கோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம். நாளைக்கு காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம் நான் சொன்ன நேரத்தில் ஏந்திரிச்சு மவுத் வாஷை கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு உட்காந்துட்டு ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு எடுத்துக்கோங்க. இலை கிடைச்சா நான் சொன்ன இலையில் எந்த இலை இருந்தாலும் அந்த இலையை எடுத்துக்கோங்க. இலை இல்லாத பட்சத்தில் பேப்பர்லேயே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், மணி சிம்பிள், அபரிவிதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான சிம்பிள். பர்டிகுலராக இந்த மாதிரி நல்ல நேரம், அதாவது ரொம்பவும் அற்புதமான பிரபஞ்ச நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால் வருடம் முழுவதும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் அப்படின்றவங்க தாராளமாக இதை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் நான் 2 பக்கமும் அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரையும் இப்போ ஸ்க்ரீனில் எப்படி எழுதியிருக்கணும் அது போல் எழுதிக்கோங்க. ரெட் கலர் பென்னு இல்லைன்னா க்ரீன் கலர் பென்னு, மார்க்கர், ஸ்கெட்ச் பென் என்ன இருக்கோ அதில் நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த இலையை திருப்பி ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த மந்திரத்தை தான் அந்த இலையில் எழுத போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பண
பணத்தை செல்வத்தையும் காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை எழுதுங்க. இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த இலையை, அதாவது முன்னாடி மணி சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிட்டீங்க, மணி மிராக்கல் நம்பரை எழுதிட்டீங்க, அந்த இலையை திருப்பி மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்குரிய அற்புதமான பண மந்திரத்தை நீங்கள் எழுதிட்டீங்க. இந்த இலையை உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி, அதாவது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தாராளமாக கேட்கலாம். நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், 24 மணி நேரமும் பணம் என்னை நோக்கி வரணும், நல்ல ஒரு செல்வ நிலை உயரணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த இலையை உங்கள் கையில், அதாவது இடது கையில் வச்சு வலது கையால் மூடி இந்த மணி அஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது என்ன பணம் கேட்டீங்களோ அந்த பணமும் கிடைக்கும், கட்டுக்கடங்காத பணவரவும் உங்களுக்கு ஏற்படும். அது என்ன அந்த அஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க் யூ யூனிவர்ஸ் ஃபார் ஆல் த மணி வெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் ஐ எம் ரிசீவிங். இங்கிலீஷ்லையும் சொல்லலாம், தமிழில் சொல்கிறதா இருந்தால், எனக்கு இப்போது கிடைக்கும் பணம், செல்வம் மற்றும் நிதி வளத்திற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரு 5 நிமிஷம், இல்லைன்னா உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ குறைஞ்சது ஒரு 11 முறையாவது அந்த பிரியாணி இலை, இல்லைன்னா வெற்றிலை, இல்லைன்னா அரச இலை, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பூவரச இலை கிடைச்சாலும் அந்த இலையில் நீங்கள் எழுதி சொல்லலாம். எந்த இலையும் கிடைக்காத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் அந்த சிம்பிளை வரைஞ்சி அதுக்கு பின்னாடி இந்த மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை எழுதி இதை உங்கள் கையில் வச்சு நான் சொன்ன மணி அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லி முடிச்சிடுங்க. அப்படி சொல்லிவிட்டு அந்த இலை இருக்குது பாருங்கள், இலையோ பேப்பரோ, அதை நீங்கள் பணம் காசு வைக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம், உங்களுடைய மணி பர்ஸ்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ்லேயும் இந்த இலையை வைக்கும்போது இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு பண வரவையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதுன்னா அந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கீங்க, அதுக்கு கீழே நம்பர் எழுதிருக்கீங்க பாருங்கள், அங்கே உங்களுக்கு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த அமௌண்ட்டும் எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பண வரவிற்காக நல்ல ஒரு கட்டுக்கடங்காத பண வரவு ஏற்படணும், பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகணும், நல்ல ஒரு பண வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். அதனால் நல்ல பண வரவு ஏற்படணும், அதற்காக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். பர்டிகுலர் அமௌண்ட்டுனா சின்ன அமௌண்ட்டு தான் கிடைக்கும். வருடம் முழுவதும் நல்ல பண வரவு ஏற்படணும், செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு இந்த ஒரு பர்டிகுலர் நான் சொன்ன நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது தண்ணியில் மஞ்சள் கலந்து அதை தெளிச்சிக்கோங்க. சுத்தமாக இருக்கும்போது செய்யணும். மாதவிடாய் காலமாக இருந்தால் நீங்கள் குளிச்சுட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது. உங்களால் செய்ய முடியலன்னா வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தைங்களை கூட செய்ய சொல்லலாம். நம்பிக்கையோடு இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும், நல்லதே நடக்கும். நன்றி.